எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, கார மீன் குழம்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், மாங்காய் இதெல்லாம் போட்டு சும்மா செம்மையாக எங்கள் வீட்டில் வச்சுருக்காங்க. நிறைய பேர் நம்மளுடைய சேனல் வீடியோவை வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சாப்பிட்லாம். ஆஹா, சுட சுட சாதம், அது கூட பார்த்திங்கன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு. நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த நேற்று வச்ச குழம்புலாம் சாப்பிட மாட்டாங்க. நான் அப்படி கிடையாதுங்க மக்களே. குழம்பு நல்லா இருந்தால் சாப்பிட்ருவேன். மீன் குழம்பு சூடு பண்ணி வச்சுருக்காங்க, சும்மா சொல்லக்கூடாது, அட்டகாசமாக இருக்குது மக்களே. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நேற்று வச்ச குழம்பு சாப்பிட மாட்டாங்க, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. பட் எங்கள் வீட்டில் நல்லா இருந்ததுன்னா சாப்பிடுவோம். மீன் குழம்பு சூடு பண்ணி வச்சா நல்லாயிருக்கும் மக்களே. இன்றைக்கி ஆயுத பூஜை தானே, சரஸ்வதி பூஜையா? ஆக்சுவலி இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, ஆமாம், புக்கெல்லாம் எடுத்து வச்சு படிப்பாங்களா மக்களே? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி பூஜை. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லோருக்குமே என்னுடைய சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பசங்களாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய புக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு இன்றைக்கி சரஸ்வதிக்கு படைப்பாங்க. அதுவும் இல்லாமல் வடை பாயாசம்லாம் செய்வாங்க. கரெக்டாக எங்கள் வீட்லேயும் செய்வாங்க, பார்க்கும். நாளைக்கு ஆயுத பூஜையா? ஆயுத பூஜைக்கு என்ன பைக்கு, வாகனம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை. நாளைக்கு என்ன பார்த்திங்கன்னா ஆயுதங்கள், அதாவது இரும்பு பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து படைப்பாங்க. கரெக்டாக வீட்டில் உபயோகப்படுத்துகிற கத்தியிலேருந்து எல்லாத்துக்கும் பட்டை போட்டு நாளைக்கு படைப்பாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா வாகனங்கள், பைக்கு, 2 வீலரு, 4 வீலரு, லாரி, பஸ்ஸு, ஏன் ஃப்ளைட்டை கொண்டு படைப்பாங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. ஃப்ளைட்டை படைப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. விமானங்களெல்லாம் படைப்பாங்களா படைக்க மாட்டாங்களான்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி நேற்று வச்ச குழம்பை நீங்கள் சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டிங்களான்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மக்களே. மாங்காவை சாப்பிடுவோம் மக்களே, எப்படி இருக்குன்ட்டு. சும்மா சொல்லக்கூடாது, நீங்களே பாருங்கள் மக்களே, நல்லா இருக்கு மக்களே. அப்புறம் என்னுடைய சேனலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 66 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க மக்களே. அந்த 66 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ எப்படியாவது ஒரு 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பார்ப்போம் என்னுடைய சேனல் எப்போ தான் 100 சப்ஸ்கிரைபர் வருது அப்படின்ட்டு. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கார மீன் வீடியோ வந்து நேற்றே நான் ஒரு வீடியோ போட்டுட்டேன் மக்களே. ஈவினிங் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாம்பார்னு நினைக்கிறேன். வீடியோ நாளைக்கு அப்டேட் பண்ணுற மக்களே. இன்றைக்கி கார மீன் குழம்பு தான். மக்களே, எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா சரஸ்வதி பூஜை வந்தால்
கண்டிப்பாக நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய புக்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா நோட்ஸுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சு ப்ராப்பராக படிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு நண்பர்களே. உங்களுக்கும் அது மாதிரி ஹேபிட்ஸ் உண்டா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மக்களே. அவ்வளோதான் மக்களே, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, see you.